ராகு கேதுனா என்ன? இந்த 7 நாட்களையும் 7 கிரகங்கள் தத்தெடுத்து தன்னுடைய ஆதிக்கத்தை முழுமையாக செலுத்துது. ஆனால் இந்த 7 நாட்களிலுமே ராகு காலம் அப்படிங்கிற 1.5 மணி நேரத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய தகுதி இந்த ராகு பகவானுக்கு இருக்குது. எந்த கிரகம் எந்த நாளில் ஆதிக்கம் எடுத்தாலும் அந்த நாளில் 1.5 மணி நேரம் ராகு காலம் அப்படிங்கிற தன்னுடைய சொந்த காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய தகுதி ராகு பகவானுக்கு இருக்குது. அதே மாதிரி தான் சென்னாகம் என்று சொல்லக்கூடிய கேது பகவான். இந்த கேது பகவான் பார்த்தீங்க அப்படின்னா யமகண்டம் அப்படிங்கிற ஆதிபத்தியத்தில் எல்லா நாட்களுமே 1.5 மணி நேரம் ஆதிபத்தியம் எடுத்துக்குது அப்படிங்கிறது மிக மிக முழுமையான பெருமையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. ஆக இந்த ராகு பகவானும் கேது பகவானும் மற்ற கிரகங்களுக்கு மேலே யோகத்தை கொடுக்கக்கூடிய, எவ்வளவோ யோகங்களை கொடுக்கக்கூடிய, பொதுவாகவே ராகு பகவான் கேது பகவான் அப்படின்னா தோஷம்னு சொல்லியே நிறைய பேர் மோசம் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையாலுமே ராகு பகவானும் கேது பகவானும் தான் மற்ற கிரகங்களுக்கு மேலே சந்தோஷம் அப்படிங்கிற 5 எழுத்தை நிச்சயமாக கொடுக்க முடியும்.